ஒரு வீடியோவை பாருங்க. இந்த பையன் வெளிநாட்டுல இருந்து ஆசையா அவனோட மனைவியையும் குழந்தையும் பாக்குறதுக்கு வீட்டுக்கு வர. அப்படி வீட்டுக்கு வந்த இவனுமே தன்னோட அம்மாவை கூப்பிட்டு என்னோட மனைவியும் குழந்தை எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்ப அந்த பையனோட அம்மா சொல்றாங்க, அவ வந்து எப்பயோ விட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே அவர் பாத்தீங்கன்னா அப்படியே அதிர்ச்சி ஆகி, என்னோட மனைவி அப்படியேப்பட்டவ, என்னோட மனைவி இல்லாத இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போறாரு. அப்ப அங்க ஒரு குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா ஷூவெல்லாம் பாலிஷ் பண்ணிக்கிட்டு, இவரும் பாத்தீங்கன்னா தன்னோட ஷூவை வந்து பாலிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு கிட்ட போறாரு. அப்ப அந்த பொண்ணு அந்த ஷூவை வந்து பாலிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு மயக்கம் போட்டுருது. உடனே இந்த பொண்ணு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் பாத்தீங்கன்னா தன்னோட மனைவியை பத்தி அந்த குட்டி பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா அவரோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அம்மா இருக்க அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போறோம். அப்ப அந்த பொண்ணோட அம்மா பாத்தீங்கன்னா இவரை பார்த்ததுமே அப்படியே அதிர்ச்சி ஆகி அப்படியே நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட அம்மா கேட்கிறாங்க, என்னோட குழந்தை வயிற்றுல இருக்கும்போதே உன்னோட அம்மா என்ன வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. இந்த வயசானவர் தான் என்னையும் என் குழந்தையும் இவ்வளவு காலமா பத்திரமா பாத்துக்கிட்டாரு. இப்ப எதுக்கு என்ன தேடி வந்து அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவரு பாத்தீங்கன்னா என்னோட அம்மா பண்ண தப்புக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன், நீயும் என்னோட குழந்தைய என்னோட வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிறாரு. அதுக்கப்புறம் அந்த வயசானவர் பாத்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணையும் அவங்க அம்மாவையும் அவர்கிட்ட ஒப்படைச்சு சந்தோஷமா வீட்டுல போயிட்டு நிம்மதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைக்கிறது. அதுக்கப்புறம் இந்த குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த வயசானவரை விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறார்.